வணக்கண்ணா. ஓம் கணேஷாய நம ஸ்ரீ சாய்பான் பர்த்தி சாய்பான் கஞ்சி காமாட்சியன் காசி விசாலட்சன் மதுரை மீனாட்சியன் குலதேவத்தானமும் முருகானம். வணக்கங்க. இன்னைக்கு நம்ம முண்டே அஸ்ட்ராலஜி பற்றி பேசலாங்களா? கண்டிப்பாண்ணா. இப்போ வந்து திடீர்னு இந்தியன் அஸ்ட்ராலஜி உலகத்துல நடக்கிற சம்பவங்களுக்கு என்ன காரணம் அப்படிங்கறத பத்தி பேசலாம். அதான் உலகத்தில் இப்போ திடீர்னு இஸ்ரேல் வந்து ஈரான் மேலே வார் போட்டுன்னு இருக்காங்க. இந்த பக்கம் யுக்ரைன் வந்து ரஷ்யா வார் நடந்துட்டுருக்கு. நம்ம வந்து சிந்தூர் ஆப்ரேஷன் சிந்தூர்னு ஒன்று போட்டோம். பிளேனு கிராஷ் ஆகிடுதுக்கு. அதுக்கப்புறம் இப்போ வந்து நேற்று வந்து மெட்ராஸில் ஒரு பிரிட்ஜு கீழே விழுந்து இறந்துருக்காங்க. இதை பற்றியெல்லாம் கொஞ்சம் பார்க்கலாமா? கண்டிப்பா பார்க்கலாம்ண்ணா. உங்களுடைய கண்ணோட்டத்தில் எப்படி பார்க்குறீங்கன்னு பார்க்கலாம். இதை நான் வந்து இப்போ கண்டிப்பா. இங்கிலீஷில் சொல்லிடுறேன். Okay. See, today our Guruji Sulur Gopal Krishna ji with us, and we are going to talk about mundane astrology. What I have asked is suddenly in the world, lot of unrest. Already Ukraine-Russia war was happening. Suddenly Israel-Gaza war happened. Now today actually Israel attacked the Iran in the morning and afternoon. And our Operation Sindoor also has happened. After terrorist attack. Now recently, just a few days back, Air India plane crash has happened. Yesterday in Chennai, suddenly when that metro work is going on, suddenly the grader is just on bridge they are constructing. That what had happened is something went some problem. Then entire grader came down and killed one person. Why suddenly all the things are happening? That's what I wanted to ask. So our Guruji will tell in his view, what is his view, how the planets in the mundane astrology, how the planets are making all these things to happen. This is what we are going to hear. சொல்லுங்க. இப்ப உலகத்துல நடக்கக்கூடிய சம்பவங்கள் அனைத்துக்குமே கிரக சேர்க்கைகள் அப்படிங்கிற காம்பினேஷன் ரொம்ப அதிகமான இன்ஃபுளுன்ஸா இருக்கும். See here, whatever the things are happening in this world, just like personal horoscope, every country has got its own horoscope. Every country leader has got his own horoscope. So, according to the planets' transit only, planets' impact only, all these things are happening. இந்த கிரக சேர்க்கைங்கிறது பிருகுநந்தி நாடியினுடைய காம்பினேஷன் அதிகமாக பிரதிபலிக்கிறத பார்க்கலாம். In what he says is in Bhrigunandi Nadi, Graha combination, these things are reflecting more. இப்பதான் நட்சத்திரத்துக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கறது இந்த முண்டேன் அஸ்ட்ராலஜில நம்ம நிறைய ப்ரூவ் பண்ணலாம். In this mundane astrology, the importance of the nakshatra we can see. இப்ப பாத்தீங்கன்னா சிம்ம ராசியில கரெக்டா போன 10/6/2025 இருந்து 25/7/2025 வரைக்கும் செவ்வாய் கேது ஒன்றோடு ஒன்று சந்திக்கிறாங்க. See, in Simha Rasi, the transit Mars and Ketu are meeting each other. சொல்லுங்க. நான் சொல்லிட்டேன். ஓகே ஸ்டக்கா இருந்தது. இல்ல சிம்மத்துல செவ்வாய் கேது சந்திக்கிறாங்க சொல்லிட்டீங்க இல்லையா? ஆமா. In transit in Leo, Mars and Ketu are meeting each other. இப்ப அது சிம்ம ராசி. இப்ப நம்ம எடுக்கிறோம் இந்த செவ்வாய் அப்படிங்கக்கூடிய பொருட்கள், செவ்வாய் சம்பந்தப்பட்ட அடையாளங்கள் எல்லாமே இந்த கேதுனால பாதிக்க போகுதுன்னு நம்ம எடுத்துக்கிறோம். See, when the Mars is getting connected with the Ketu, all Mars Karakatwas are going to be afflicted by the Ketu. இப்ப செவ்வாய் அப்படின்னா போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை சொல்லலாம், ராணுவ அதிகாரிகளை சொல்லலாம், படை வீரர்களை சொல்லலாம். See here,
Mars means we can we can tell army, police. அப்புறம் என்ன சொன்னீங்க? ராணுவ தளபதிகள், போலீஸ் டிபார்ட்மெண்ட், போர் நடக்கக்கூடிய இடங்கள். A war taking place and army generals. அப்புறம் ஆக்சிடென்ட் கூட சொல்லலாம் இல்லையா? இப்போ ஒவ்வொரு ஸ்டெப்பா போயிருக்கும். சரி சரி, ஓகே. இப்ப போலீஸ் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, உலகம் ஃபுல்லா போலீஸ் டிபார்ட்மெண்ட் எங்கெங்கெல்லாம் இருக்கோ, இந்த செவ்வாய் வந்து சூரியன் வீட்டுல இருக்கிறதுனால, அங்க இருக்கிற போலீஸ், எஸ்ஐ அப்படிலாம் இல்லாம, ஹை போஸ்ட்ல இருக்கிற ஐஜி, டிஎஸ்பி, இந்த மாதிரி எஸ்பி, ஹை போஸ்ட்ல இருக்கிறவங்களுக்கு இந்த கேதோட இணையறதுனால, அவங்க மேல ஏதாவது ஒரு குற்ற வழக்குகள், அவங்களுக்கு ஏதாவது தண்டனைகள், அவங்க ஏதாவது விபத்துக்குள்ளாகிறது, அந்த மாதிரி போஸ்டிங் இருக்கும்போது பல பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு. See, Mars means, see, we will say police department. For example, just I am taking police department now. So, police department means from the constable to IG, DIG, all these things are police. See here, because Mars is in Leo, it won't indicate the lower ranks people. It will indicate the higher rank people. So, because it is Mars is getting afflicted by Ketu, so higher rank people, all these higher rank people in the police department, somehow they will get into some court cases or some kind of unnecessary things will be on them. Some people will indict in some court cases in some kind of things and they'll get punished and all those things will happen. இதே மாதிரிதான் ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கு இருக்கக்கூடிய ராணுவ தளபதிகள், ராணுவத்தில் இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகள் திடீர் மரணம், அவங்களால திடீர் பிரச்சனை, இல்ல அவங்கள தண்டனைக்குள்ளாகிறது, அவங்கள சிறைப்பிடிக்கிறது, கடத்திட்டு போறது, இந்த மாதிரி சம்பவங்களும் கூட இந்த காம்பினேஷன்ல நடக்கலாம். Here, if it is if we take army, then again army higher officials, because Mars is in Leo, army higher officials, suddenly they will get killed or they will get punished or they will be imprisoned. All these things will happen. அதே மாதிரி இந்த செவ்வாய் அப்படின்னா நிலப்பரப்புகளை குறிக்கிறதுனால பூகம்பங்கள் ஏற்படுறது, நிலச்சரிவுகள் ஏற்படுறது, இது எல்லாம் சூரியனுடைய வீட்டுல இருக்கிறதுனால சாதாரண ஒரு கிராமங்கள்ல நடக்காம, முக்கியமான சிட்டி, இப்போ தமிழ்நாடுனா சென்னை, கர்நாடகானா பெங்களூர், இந்த மாதிரி முக்கியமான தலைநகரங்கள், முக்கியமான சிட்டிகள், அந்த மாதிரி இடங்கள்ல இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்கு. Here, Mars means Earth. So, Earth surface. So, because Mars is in Leo, whatever happens to the Earth, that is landslide may happen or earthquake may happen, all these things will not happen in small villages. Because Mars is in Leo, it will happen in big cities like Bangalore, Delhi, Calcutta, or Ahmedabad, because these are all capitals. The capital areas, like Chennai, all these things, places, something untoward things may happen on the surface of the earth. Some land, what is that, earthquake and landslide, all these things will happen. இப்ப இல்லாம இந்த இபி டிபார்ட்மெண்ட், அதே மாதிரி நம்ம வீட்டுக்கு கேஸ் கொடுக்குறாங்க பாரு, அந்த மாதிரி கேஸ் சம்பந்தப்பட்ட லாரி, இதெல்லாமே செவ்வாயை குறிக்கும். அப்ப ஏதாவது ஒரு பெரிய பவர் ஹவுஸ்ல இபி ரிலேட்டடான ஒரு பெரிய டிஸ்டர்பன்ஸையும், அல்லது கேஸ் பெரிய லெவல்ல லீக் ஆகி கேஸ்னால ஒரு பெரிய உயிர் சேதங்கள், ஒரு பெரிய இயற்கையால ஒரு ஏதாவது ஒரு பெரிய கம்பெனில, இல்ல ஏதாவது ஒரு பெரிய ஹோட்டல்ல, துணிக்கடையில கேஸ்னால பஸ்ட் ஆகி பெரிய விபத்துக்களையும் கூட ஏற்படுத்தலாம். See here, that Mars means electricity station. So, where these electricity station mean not small substations. It's a very big. The main area of electricity station will get affected. Because of that, power breakdown will be there. And Mars means again gas. That what is that we are using for cooking our things, that cooking gas.
That is also Mars. Here, because it gives heat, it gives the fire. So here, again, the small gas depot won't be afflicted. Big one, because it's in Leo, so big one will get afflicted, or some gas leakage will happen. That kind of in a very big depot, suddenly gas leakage will happen where they fill the cylinders. That place gas leakage may happen. இப்ப அதே மாதிரி செவ்வாய் வந்து அறுவை சிகிச்சைன்னு சொல்றோம். சூரியனா இருக்கிறதுனால அவங்க வந்து பெரிய அரசியல்வாதிகள் ஏதாவது ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கும் பொழுது, ஒரு அறுவை சிகிச்சை ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஆகி கூட அவங்களுக்கு ஒரு பெரிய கிரிட்டிக்கலான சிச்சுவேஷனுக்கு கூட கொண்டு போய் விட்டுரும். See here, Mars means surgery. Surgery means, because it's in Leo, surgery of very big personalities, like a very big politician, especially because Mars, the king's house, very big politician, very big leaders. For them, that surgery will happen. Because Ketu's connection, it will get into some critical condition also. இப்ப இந்த செவ்வாய் கேத தாண்டக்கூடிய செப்டம்பர் ஜூலை 25ஆம் தேதி வரைக்கும் 2025 ஜூலை 25ஆம் தேதி வரைக்கும் உலகத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாமே சேஃப்டியா இருக்கணும். ஏன்னா இந்த காலகட்டங்கள்ல எதிரினாலேயோ அல்லது தீவிரவாதிகளாலேயோ இவங்களை ஏதாவது பழி தீர்க்கக்கூடிய சுச்சுவேஷன் கூட ஏற்படும். See here, Mars is in Leo and Ketu connection. So all these world leaders, top leaders, like Prime Minister, presidents, they have to be very careful. Because on account of enmity, some people may try to assassinate them. That's why they have to be very, very careful, because it is in Leo. So all top leaders only, it is indicating, not small chota leaders. State level means CMs and other places. Higher national level means president, prime minister, any country for that matter, governors, they should be very careful because they may get assassinated also. இப்ப பாத்தீங்கன்னா நேத்து வந்து 2 சம்பவங்கள் நடக்குது. குஜராத் அகமதாபாத்ல வந்து ஒரு ஃபிளைட்ல வெடிச்சு அரசு மெடிக்கல் பில்டிங் மேல மெடிக்கல் கேண்டீன் பில்டிங் நினைக்கிறேன். அது மேல மோதி விபத்துக்குள்ளாயிருக்கு. சென்னையில வந்து மெட்ரோ ரயிலுக்கு பக்கத்துல ஒரு பாலம் கட்டுறாங்க. அந்த பாலத்திலிருந்து பில்லர் கீழ விழுந்து ஒருத்தர் தவறி இருக்காரு. இப்ப இது எல்லாமே இந்த செவ்வாய்க்கேது இணைவு. நான் ஆல்ரெடி இந்த வீடியோ நம்ம நேத்து அப்லோட் பண்ணியிருக்கோம். செவ்வாய்னா பாலம், கேதுனா டேமேஜ் ஆகுறது. சூரியனோட வீட்ல இருக்கிறனால அரசு பாலங்கள்ல உயர்வான இடத்துல இருந்து கீழ விழுகிறது. அப்ப இந்த காரகத்துவத்தை இப்படி இணைச்சு பார்க்கும் பொழுது, அது எப்ப இந்த சம்பவம் நடக்குங்கிற வரைக்கும் நம்ம கொண்டு போலாம். See, yesterday only, actually, நேத்து தான் நடந்தது இந்த பிரிட்ஜ் விழுந்தது. ஆமாங்க, நேத்து தான் நடந்தது. நீங்க எப்ப காலையில போட்டீங்களா வீடியோ? நேத்து மத்தியானம் 2 மணிக்கு அப்ளை பண்றோம். முந்தா நேத்து நைட் எடுத்து காலையில அப்லோட் பண்ணி மத்தியானம் 2 மணிக்கு ரிலீஸ் பண்ணோம். See, actually, day before yesterday, we shot the video in Tamil. In that, Guruji said, Mars means bridge. Because it's in Leo, government bridge. Because Ketu, some government bridge will collapse. Up to that, he has said. In day after, so he did, he shot the video, and yesterday at 2 o'clock, he released the video. Immediately, news comes in Tamil Nadu, Chennai. See, Chennai again, it is not in a small place. Because it's in Leo, Chennai capital. In the capital, metro, railway station, metro rail, the bridge they are constructing. There, suddenly, something supporting system collapsed. Then, in the night, by 9 o'clock, it went down. The entire bridge came down. The girder, they say, entire thing came down and one fellow died. See, day before yesterday, they shot the video saying that
bridge collapse may happen. That too, government bridge collapse will happen. Because Mars means bridge, Leo means government, because Ketu connection, something untoward things will happen for government bridge. That's what he said. So Dave said he shot the video. Yesterday afternoon, 2 o'clock, he released the video. Yesterday night, 9:45 or something like that, that metro railway station, metro rail thing, bridge, that bridge they wanted to construct, underneath they put a supporting system. In the supporting system, something went wrong. It collapsed and came down heavily on one fellow, and he died on the spot. That it happened by 9:45. So entire area was in a chaotic condition. So 2 o'clock, this video, after seeing the Tamil video, a lot of people phoned him and said, Mars means you can take building also, but beautifully you said about the bridge, that too government bridge, and it will collapse also, he said. The same thing happened, sir. People immediately after seeing the news congratulated. For not congratulated means not because bridge collapsed and somebody died. For the correct prediction, they said definitely it has to be a very good video, sir. You did it very good, very beautifully you pointed out. So with the mundane astrology, with the planets, we can do so many things. That's what I'm trying to prove it to you. Definitely our sympathies with that deceased man, and for the bridge collapse also, definitely we feel very bad because it's lot of public money wasted. But what to do? Mars, then Leo, then Ketu. He just connected these things because it's the king's house. And Leo is the Shima. That house, he just connected and he predicted same thing happened also. இந்த மாதிரி ஒரு விபத்து பாதிப்பு மட்டும் இல்ல, நல்ல பலன்களும் கூட முண்டேன் அஸ்ட்ராலஜி வச்சு சொல்லலாம். அதாவது எப்போ பொருளாதாரங்கள் டெவலப் ஆகும், உலகத்துல எந்தெந்த கண்ட்ரில இந்த காம்பினேஷன்ல டெவலப் ஆக போறாங்க, புதிய கண்டுபிடிப்புகள் ஆகிறது, அது மெடிக்கல்ல ஆகட்டும், விண்வெளியில ஆகட்டும், இதெல்லாம் இந்த கிரக சேர்க்கையை வச்சு நம்ம சொல்லலாம். அப்புறம் பயிர் இந்த வாட்டி நல்லா விளையுமா? பயிர் நல்லா விளையுமா இந்த காலத்துல? எந்த நாட்டுல அந்த மாதிரி பயிர் விளைச்சல் விவசாயம் நல்லா வரும்? இந்த பயிர் ஷேர் மார்க்கெட்டோட பொருளாதார சுச்சுவேஷன்கள் என்ன? இது எல்லாமே இந்த கிரக சேர்க்கையை வச்சு சொல்லலாம். In mundane astrology, with the planet combination, not only the bad things, we can say good things also. Like share market, how the share market will go up or come down, when you can take a profit, when you can sell the shares and come out, and when the crops will be abundant, crops will happen, when the rainfall happen, that will be good for agriculturists, when the economy will boom, and which country economy will boom this time. All these things through mundane astrology with the planet combination we can tell. சொல்லுங்க. ஓகே, அடுத்த முண்டேன் அஸ்ட்ராலஜில வெவ்வேறு கிரக காம்பினேஷன்களுக்கு எந்த மாதிரி எல்லாம் நடக்க போகுதுங்கிறது பிஃபோராகவே நம்ம போடலாம். பிளேன் கிராஷ் இதுல சொல்லிடுங்க. எதுனா பிளேன் கிராஷ் சொல்ல வேண்டாமா? ஓகே, இந்த பிளேன் கிராஷ் வந்து பாத்தீங்கன்னா இதுவும் இந்த நம்ம அந்த வீடியோல போட்டிருந்தோம். என்ன போட்டிருந்தோம் அப்படின்னா, இந்த சம்பவங்கள் எப்ப நடக்கும் அப்படின்னா, இந்த செவ்வாய் கேது தான் பிரச்சனையை பண்ணுது. அப்ப செவ்வாயுடைய நட்சத்திரங்கள்ல, கேதோட நட்சத்திரங்கள்ல இந்த சம்பவங்கள் நடக்கும் அப்படின்னு நம்ம போட்டிருந்தோம். Here in our Tamil video, which I said earlier, in the Tamil video we talked about this kind of incidents. When it will happen, it's in Mars Nakshatra. அப்புறம் என்ன நட்சத்திரம்? செவ்வாய் நட்சத்திரம், கேதோட நட்சத்திரம். In Mars Nakshatra and Ketu Nakshatra, சந்திரன் வந்து டிராவல் ஆகுமா? சந்திரன் டிராவல் ஆகும் பொழுது இந்த சம்பவங்கள் அதிகமா நடக்கிறதுக்கு தூண்டப்படும் எடுத்துக்கலாம். தூண்டப்படும். பட் வேற என்ன காம்படிஷன் இருக்கும் இல்லையா? எப்பவுமே எவ்ரிடே அங்க போய் மாசத்துக்கு ஒரு தடவை போயிட்டு தானே வந்துட்டு இருக்கோம். இந்த செவ்வாய் கேது கிராஸ் ஆனதுக்கு அப்புறம் அது நடக்காது இல்ல.
See, what he says is, see, already the indication is Mars, Ketu in Simha. That is one indication. It is there. So the things are about to happen. So when this kind of things happen, whenever moon is going to cross Mars nakshatras or Ketu nakshatras, things will trigger. That's what he said in Tamil video, and that's what he in our English video also we are going to elaborate. சொல்லுங்க. இப்ப இந்த அஸ்வினி மக மூலம் அது மிருக சீர்ஷ சித்திரை அவிட்டம் இதுல சந்திரன் மட்டும் இல்ல வேற பிளானட் யாராவது டிராவல் ஆகுறாங்களா அப்படின்னு கவனிச்சா அப்படின்னா இதுக்குள்ள இன்னும் நம்ம துல்லியமான சில செய்திகளை நம்ம எடுக்கலாம். The Ashwini Mahamula, that is the Ketu nakshatras, and Mars nakshatras, Mirishira, Chitra, and Dhanishta. These three nakshatras. So, see, Chandra, moon connection in these nakshatras will indicate that day or during that period. But if you take other planets also, other planets being Jupiter and Saturn and Rahu, these planets, even Suryan, Shukran, அந்த மாதிரி கூட எடுத்துக்கலாமா? எந்த பிளானட் இந்த நட்சத்திரத்துல போனாலும் கூட அது ரிலேட்டடாவும் சில சம்பவங்களை கனெக்ட் பண்ணலாம். Not only planets, yearly planets, even monthly planets also, if it transit there also, we can tell this when this month is, say, if sun is transiting on this nakshatra, this month is going to happen. Because this combination, when this combination exists, then with these monthly planets also we can tell, or that kind of, sun-related things. So Shukra related things, financial related things, or ladies related things. That kind of things we can predict. இப்ப நேத்து அந்த பிளைட் சம்பவம் நடந்தது கூட மூல நட்சத்திரத்துல தான் நடந்திருக்கு. டிரான்சிட் சந்திரன் மூலத்துல போகும்போது நடந்திருக்கு. See here, that Chandra, see, when that flight accident happened, when moon was transiting in a Mula Nakshatra, when it was transiting in Mula Nakshatra, this flight accident has happened. ஓகே. So, இதே மாதிரி அடுத்தடுத்த பதிவுகள் போடலாம். in our future videos, this kind of interesting things on mundane astrology, we'll go. We'll see. Thank you very much. Good night to everyone. இரவு வணக்கங்க. Thank you. வணக்கம்ண்ணா.